Hey guys, welcome back. So YouTubeல ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஃபேஸ் பண்றது, அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றதுக்காக ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பிரைட் ஸ்ட்ரைக், காப்பிரைட் கிளைம், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் அண்ட் நேற்று ரியூஸ்டு கண்டென்ட் பற்றியும் பேசியிருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோக்கு வழக்கமாக $green சிம்பிள் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த $green பதில் $yellow சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் $yellow சிம்பிள்னா என்ன, நம்மளுடைய வீடியோஸ்க்கு இந்த மாதிரி $yellow சிம்பிள் வந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம், அண்ட் எதுக்காக இந்த மாதிரி $yellow சிம்பிள் நம்மளுடைய வீடியோஸ்க்கு தராங்க, அண்ட் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோக்கு $green சிம்பிளாக தான் இருக்கும். அது வந்து ஒரு 2 daysலேயே இல்லை 1 daysலேயே பார்த்தீங்கன்னா $yellow சிம்பிளா வந்து மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா திருப்பி நம்ம கிரீன் சிம்பிளுக்கு எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல ஒரு புதுசா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோக்கு எப்பயுமே $yellow சிம்பிள் வரவே கூடாதுன்னா அதுக்கு முன்கூட்டியே நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இந்த 5 விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த டெக் வீடியோஸ், இந்த யூடியூப் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் வீடியோ எடிட்டிங் வீடியோஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ண தான் நான் நிறைய வீடியோஸ் என்னால் மேக் பண்ணி போட முடியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் $yellow சிம்பிள் அப்படின்னா என்னன்றதை பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்றப்ப நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன சேனல்ல மட்டும் தான் காட்டும். ஒன்று பார்த்தீங்கன்னா $green சிம்பிள். ஸோ $green சிம்பிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ 100% மானிட்டைசேஷனுக்கு ஏற்ற ஒரு வீடியோ. ஸோ யூடியூப் அந்த வீடியோக்கு எல்லா விதமான ஆட்ஸும் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதனால நமக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அந்த வீடியோவால. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா $yellow சிம்பிள். ஸோ $yellow சிம்பிள்னா நோ ஆட்ஸ் ஆர் லிமிடெட் ஆட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுல ரொம்ப லிமிட்டடான ஆட்ஸ் தான் ப்ளே ஆகும். அப்படி இல்லைன்னா சுத்தமா ஆட்ஸே வந்து ப்ளே ஆகாது. மேக்ஸிமம் அந்த வீடியோஸ்க்கு ஆட்ஸ் வந்து போடவே மாட்டாங்க. $yellow சிம்பிள் ஏன் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கீவேர்டு தப்பாக இருக்கும், அதாவது வைலன்ஸாக இருக்கும், இல்லை செக்ஷுவலாக ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த தம்ப்நெயிலும் சேம் அதே மாதிரி வைலன்ஸ் ஆர் இந்த வார் அந்த மாதிரி பிளட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்க வீடியோஸ் எல்லாத்துக்குமே $yellow சிம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி $yellow சிம்பிள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோக்கு எந்த விதமான ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகாது. அந்த வீடியோவால் நமக்கு எந்த விதமான ரெவன்யூவும் வராது. ஸோ அந்த வீடியோ டோட்டல் வேஸ்ட் தான். ஸோ ஜஸ்ட் வியூஸ் அண்ட் வாட்சஸ்க்கு வேணால் அந்த வீடியோ வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிரே கலரில் ஒரு சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ யூடியூப் பாலிசிக்கு எதுக்குமே வந்து ஒத்து வராது. அதாவது ஃபுல்லாக வந்து அகைன்ஸ்டாக இருக்கும் அந்த வீடியோ. அந்த பர்டிகுலர் வீடியோக்கு நம்மளால மானிட்டைசேஷன் ஆன் கூட பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கிரே கலர் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய வீடியோஸ்க்கு ஏன் $yellow சிம்பிள் கொடுக்குறாங்க, அதுக்கான ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம மொத்தம் 4 விஷயத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கண்டென்ட். ஸோ வீடியோ கண்டென்ட் எப்படி இருக்கும், எப்படி போடுறோம் அதை பொறுத்து வந்து இது வந்து மாறும். ப்ளஸ் நம்மளுடைய வீடியோடைய டைட்டில். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப டைட்டில் நம்ம ஒரு நேம் கொடுப்போம். ஸோ அதை சர்ச்சில் ஈஸியாக தேடுறதுக்குலாம் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைட்டில் கொடுக்குறப்ப ரொம்ப கான்சியஸாக ரொம்ப கரெக்டாக வந்து கொடுக்கணும். ஸோ தப்பான கீவேர்டோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணோம்னா அதுக்கு $yellow சிம்பிள் வந்துடும். ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் சேம் ஏதாவது அன்வான்டாக லிங்கோ இல்லை அன்வான்டாக கீவேர்ட்ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கும் $yellow சிம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபைனலாக தம்ப்நெயில். ஸோ வீடியோடைய தம்ப்நெயிலும் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோடைய தம்ப்நெயிலில் சம்திங் ஏதாவது பிளட்டு இல்லை வார் சம்மந்தப்பட்டது இல்லை கன் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி ரொம்ப வைலன்ஸாக இல்லை செக்ஷுவலாக இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் இருந்தாலும் $yellow சிம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ மேலோட்டமாக பார்த்தாச்சு. இப்போ வீடியோ கண்டென்ட்னு வரப்ப வீடியோ கண்டென்ட் நம்ம ஓனாக கிரியேட் பண்ண வீடியோஸாக இருக்கணும். அண்ட் அந்த வீடியோவில் யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே அது கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வைலன்ஸாக எதுவுமே வந்து சொல்லக்கூடாது. அண்ட் பிளட்டோ இல்லை அந்த மாதிரி ரொம்ப வைலன்ஸாக இருக்கக்கூடிய சீன்ஸோ இல்லை வைலன்ஸ் நம்ம ஏற்படுத்துகிற மாதிரியும் பேசக்கூடாது. அண்ட் அதில் செக்ஷுவல் ரிலேட்டடாக எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. நம்மளும் எந்த விஷயத்தை பற்றியும் பேசவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த யூடியூபோடைய பாலிசியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக நான் ஒரு கொரோனா பற்றி வீடியோ போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸை பற்றி இந்த ஒரு சில இமேஜஸ், ஒரு சில அனிமேஷன் வீடியோ, ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது கூட எனக்கு $yellow சிம்பிள் வந்துருச்சு. அது அந்த $yellow சிம்பிள் அதுக்காக மட்டும் இல்லை, அதோடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட், டேக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி அதில் என்னென்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் ரொம்ப அகைன்ஸ்டாக இருக்குது, ரொம்ப வைலன்ஸாக இருக்குது, ரொம்ப செக்ஷுவலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்து தான்
எல்லோ டாலர் சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம எடுக்கிற வீடியோ கண்டென்ட்டும் ரொம்ப செலக்ட் பண்ணி கான்சியஸாக வந்து நம்ம மேக் பண்ணி ஆகணும். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், எல்லோ டாலர் சிம்பிள் வரக்கூடாதுன்னா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில். ஸோ நம்ம வீடியோக்கு போடுற டைட்டிலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃப்ரீ டவுன்லோடோ இல்லை அது வந்து ஆக்சுவலாக பெய்டு வெர்ஷனாக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். ஸோ அதை வந்து நான் ஃப்ரீ டவுன்லோடோ இல்லை ஒரு மூவியை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எப்படி பார்க்குறது அந்த மாதிரி டைட்டிலாம் நான் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த எல்லோ டாலர் சிம்பிள் ப்ராப்ளம் வரும். அண்ட் அதில் இந்த பிளட்டு இல்லை கன் இல்லை வைலன்ஸா இல்லை வார் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் அந்த டைட்டில் நான் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லோ டாலர் சிம்பிள் வந்துடும். சேம் இதே தான் நம்ம யூஸ் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ஸுக்கும். இந்த டேக் ஆகட்டும் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆகட்டும் இது ரெண்டுத்துலையுமே நம்ம இந்த மாதிரி வைலன்ஸான கீவேர்ட்ஸோ இல்லை செக்ஷுவல் கீவேர்ட்ஸோ இல்லை ரொம்ப யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டான கீவேர்ட்ஸ் இந்த வைரஸ் ரொம்ப அந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த எல்லோ டாலர் சிம்பிள் ப்ராப்ளம் வரும். லாஸ்ட்டாக தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம்னா இந்த வீடியோவோட ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜஸில் நம்ம வந்து புரிய வைக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தம்ப்நெயில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தம்ப்நெயிலில் ரொம்ப செக்ஷுவலாவோ இல்லை ரொம்ப வைலன்ஸாவோ இருந்துச்சுன்னா எல்லோ டாலர் சிம்பிள் கண்டிப்பாக வந்துடும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு டெக் எக்ஸ்ப்ளோர் வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கன்னை வந்து எடுத்து அந்த தம்ப்நெயில போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் போயிட்டு அந்த தம்ப்நெயில பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அந்த தம்ப்நெயிலுக்காக அந்த வீடியோக்கு எனக்கு எல்லோ டாலர் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ ரீசெண்டாக என்னுடைய வீடியோவில் ரொம்ப அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோ அந்த வீடியோ தான். ஆக்சுவலாக அந்த வீடியோ ஒரு 500 வியூஸ் 800 வியூஸ் வரைக்குமே அந்த வீடியோக்கு எந்த ப்ராப்ளம் வரல, கிரீன் டாலர் தான் இருந்துச்சு, ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்தது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப பீக்கில் போக ஆரம்பிச்சது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 30,000 வியூஸு 60,000 வியூஸு 90,000 வியூஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக போக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு 40,000 வியூஸை கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா யூடியூபோடைய கண்ணில் வந்து பட்டுருச்சு எப்படியோ. ஸோ அப்படி பட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்குறப்ப தம்ப்நெயிலில் கன்னோடைய இமேஜஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு எல்லோ டாலர் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வீடியோவால் எனக்கு சுத்தமாக ரெவன்யூவே வரல, அவ்வளோ வியூஸ் போயும் வேஸ்ட்டாக போச்சு. ஜஸ்ட் வியூஸ் அண்ட் வாட்சஸ்க்காக மட்டும்தான் அந்த வீடியோ நான் வச்சிருக்கேன். ஸோ டோட்டலாக அந்த வீடியோ வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவோம், அதில் லக்கில் ஏதோ ஒரு வீடியோ வந்து ரொம்ப பீக்கில் போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் ரெவன்யூ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி எல்லோ டாலர் சிம்பிள் ப்ராப்ளம் வந்து எல்லோ டாலர் கொடுத்துட்டாங்கன்னா டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி தப்புலாம் நீங்களும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி எல்லோ டாலர் சிம்பிள் நம்மளுடைய சேனலுக்கோ இல்லை நம்மளுடைய பர்டிகுலர் வீடியோக்கோ வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த எல்லோ டாலர் சிம்பிள் அந்த வீடியோக்கு மட்டும்தான் வந்து பர்டிகுலராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் தான் யூடியூப் வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ணாது. ஸோ இதனால நம்மளுடைய சேனலுக்கோ இல்லை மற்ற வீடியோஸ்க்கோ எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம், அதுக்கு ஸ்டார்டிங்கில் க்ரீன் சிம்பிளாக இருந்திருக்கும். அது போக போக கொஞ்சம் வியூஸ் வரவோ இல்லை ஒரு 2 days 3 days கழிச்சு யூடியூபோடைய கண்ணில் பட்டு அதை வந்து மேனுவலாக ரிவ்யூ பண்ணி பார்த்து எல்லோ டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோ டாலர் சிம்பிள் வந்த வீடியோவை திருப்பியும் கிரீன் டாலர் சிம்பிளாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு எந்த வீடியோக்கோ எல்லோ டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்களோ அதுக்கு சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் மேனுவல் ரிவ்யூ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மேனுவல் ரிவ்யூவை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா யூடியூபுக்கு அந்த வீடியோ ரெக்வஸ்ட் மாதிரி போகும். ஸோ அந்த வீடியோவை அவங்க மேனுவலாக வந்து ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. அந்த வீடியோவில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, கீவேர்ட், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனே மேனுவலாக அந்த வீடியோவை ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ தம்ப்நெயில் எல்லாமே டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோ ஓகேவா இருந்தால் கிரீன் டாலர் சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெக்வஸ்ட் மேனுவல் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து செக் பண்ணணும். ஸோ டைட்டில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கா, இந்த ஃப்ரீ, இந்த வைரஸ், இந்த வேறு ஏதாவது வைலன்ஸான கீவேர்ட்ஸ் இல்லை செக்ஷுவலான கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா போட்டிருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்னென்ன மாதிரிலாம் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அது ரொம்ப அகைன்ஸ்டாக இருக்கா இல்லை ரொம்ப வைலன்ஸாக இருக்கா, அந்த மாதிரி இல்லை ஏதாவது பர்டிகுலர் கம்யூனிட்டியை பற்றி நம்ம எதாவது பேசியிருக்கோமா அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அண்ட் வேறு ஏதாவது அன்வான்டாக லிங்க்ஸ் ஏதாவது இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க் வந்து போட்டிருப்போம், இல்லை தேவையில்லாமல் அன்வான்டாக ஏதாவது ஒரு லிங்க் வந்து நம்ம அதில் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்குமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்குறோம். அண்ட் டேக்ஸ்லையும் நம்ம ஏதாவது கீவேர்ட் ரொம்ப அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணியிருக்குமான்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அண்ட் தம்ப்நெயில் வந்து ப்ராப்பராக இருக்கா, ஸோ தம்ப்நெயிலில் ரொம்ப செக்ஷுவாலிட்டி இருக்கா இல்லை ரொம்ப வைலன்ஸ் இருக்கா, யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே ஓகேவா இருந்தால் மட்டும் ரெக்வஸ்ட் மேனுவல் ரிவ்யூ கொடுங்க.
பிகாஸ் ரெக்வஸ்ட் மேனுவல் ரிவ்யூ நீங்கள் ஒரு வாட்டி தான் கொடுக்க முடியும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்து மேனுவல் ரிவ்யூவிலையும் ரிஜெக்ட் ஆகி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ஒன்றுமே பண்ண முடியாது. $7 சிம்பிள் பர்மனெண்ட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேவா இருக்குன்ற பட்ஜெட்டுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் மேனுவல் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அவங்க மேனுவலாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா இருந்தால் திருப்பியும் அது $green சிம்பிளுக்காக வந்து மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோ சீக்கிரமாக $green சிம்பிள் மாற்றணும், அந்த ரெக்வஸ்ட்டை சீக்கிரமாக அவங்க அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு மினிமம் வந்து 1000 வியூஸ், அதாவது 1000 வியூஸ் கிராஸ் பண்ணி போயிருக்கணும் அந்த வீடியோக்கு. அந்த மாதிரி இந்த வீடியோக்கெலாம் சீக்கிரமாகவே அவங்க அந்த ஆக்ஷனை வந்து சீக்கிரமாகவே பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அது $green இல்லை $7 தான் இருக்குமா அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அந்த 1000 வியூஸ் கம்மியாக, அதாவது அந்த வீடியோக்கு 100 வியூஸ் தான் வந்திருக்கும், 200 வியூஸ் தான் வந்திருக்கும், அதுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் மேனுவல் ரிவ்யூ கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ரெக்வஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 2-3 டேஸ் இல்லை 1 வீக் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிலே ஆகும், டைம் எடுத்துப்பாங்க. பிகாஸ் எந்த வீடியோக்கு அதிகமாக வியூஸ் வந்திருக்கோ அந்த வீடியோக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யூடியூப்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய வீடியோஸ்க்கு $7 வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம முன்கூட்டியே என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும்னா, சேம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் எல்லாத்தையுமே. தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அந்த வீடியோடைய டேக்ஸ், நம்ம எடுக்கிற வீடியோ கண்டென்ட் இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, எல்லாமே ஓகேவா இருக்கா, இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வீடியோ மேக் பண்ணினா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு $7 சிம்பிள் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி யூடியூப்லேருந்து தப்பாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி $7 சிம்பிள் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணி லைவ் சேட்டில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், லைவ் சேட் பார்த்தீங்கன்னா எந்த சேனல் மானிட்டேஷன் எனேபிளில் இருக்கோ அந்த சேனலுக்கு மட்டும்தான் லைவ் சேட் எனேபிளில் இருக்கும். ஸோ அவங்க வந்து லைவாக யூடியூபோடைய பர்சன் கிட்ட பேசிக்க முடியும். மற்றவங்களாம் யூடியூப்க்கு மெயில் பண்ணி தான் நம்மளால் ஹெல்ப் வந்து கேட்டுக்க முடியும். அண்ட் நீங்கள் ரெக்வஸ்ட் மேனுவல் ரிவ்யூ கொடுத்தும் உங்களுடைய ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோக்கு $7 வருமா இல்லை $green வந்து கொடுப்பாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப என்ன பண்ணணும்னா உங்களுடைய சேனலில் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து கொடுக்காதீங்க. ஸோ அன்லிஸ்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த அன்லிஸ்டட் ஆப்ஷன் கொடுத்துட்டு டன் கொடுத்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வீடியோ உங்களுடைய சேனலில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கை நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களால தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும், மற்றபடி வேறு யாருக்கும் பப்ளிக்காக வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி அன்லிஸ்டடில் போட்டு ஒரு 2 hours கிட்ட அந்த வீடியோவை அப்படியே விட்டுருங்க. ஸோ யூடியூபோடைய அந்த அல்காரிதம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம் அந்த 2 hours போதும். ஸோ அனலைஸ் பண்ணி அந்த வீடியோ யூடியூபோடைய பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இருக்கா இல்லை எல்லாமே ஓகேவா இருக்கா, கீவேர்ட்ஸ், டைட்டில், தம்ப்நெயில் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அது $green இருக்குமா இல்லை $7 வந்து மாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 hours அதை மாற்றும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோக்கு $green இருக்குமா இல்லை $7 இருக்குமா அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் $7 வந்துருச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை, ஜஸ்ட் அந்த வீடியோவை அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்லோட் பண்ண வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு அகைன் திருப்பியும் ரீஅப்லோட் பண்ணுங்கள். ரீஅப்லோட் பண்ணிவிட்டு இந்த டைம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ், டேக்ஸ் அண்ட் தம்ப்நெயில் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டாக இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே அன்லிஸ்டடில் போட்டு ஒரு 2 hours கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ யூடியூப் பாலிசிக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா $green சிம்பிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியும் இதுக்கு $7 கொடுப்பாங்களா இல்லை $green தான் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நிறைய பேருக்கு அண்ட் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் யார் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.